வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கிரேவி. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். 1/2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், தக்காளி, ஜீரகம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 துண்டு வெல்லம், உப்பு, கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி, கடுகு, மஞ்சள் தூள், மிளகு, வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு, நம்ம குழம்பு மிளகாத்தூள், 2 கப்பு புளிக்கரைசல், 1/2 லெமன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour பிஃபோர் கலந்து வச்சுருங்க. இப்படி மேரினேட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா மீனில் ஊறி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நவரை, இந்த 2 ஃபிஷ்ஷும் மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் சங்கரா இல்லை வஞ்சிரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெந்தயம், மிளகு, அப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த 10 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே போட்டுடுங்க. கொஞ்சம் பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆனியன் வதங்கிறதுக்கு கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் அப்போவே சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரும் வெங்காயம். கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு ஒரு 2 minutes விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போக ஒரு 1 or 2 minutes எடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் லிட் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வதங்கிடும். நம்ம லிட் போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் குறக்குறன்னு ஒரு 90% இல்லை 85% வர அளவுக்கு அரைச்சி வச்சுருப்போம். அந்த பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் விட்டு வரும்போது அது எதுக்குன்னா கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். அண்ட் தென் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அரைச்சி ஊற்றி வைக்கிறது எப்போவுமே மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துட்டு எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதுவும் பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கும். நல்லா வதங்குற வரலும் லிட் போட்டு வச்சுருங்க ஒரு 2 minutesக்கு. அது நல்லா வதங்கினா தான் நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு 5 இல்லை 6 ஸ்பூன் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ஏன்னா மசாலா கருகாமல் இருக்கும். ஸோ அந்த மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் அந்த நெடி போகிற அளவுக்கு கலக்கிட்டே இருங்க. இது மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வதங்கிறதுக்கு ஒரு 1 minute எடுத்துக்கும். அது முடிஞ்சதும் நீங்கள் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம், 2 கப்பு. ஸோ நீங்கள் கலந்து பார்த்துட்டு தண்ணி வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். ஆனால் நார்மலாக எப்பவுமே நீங்கள் புளி கரைசல் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்காக எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக ஃபிஷ் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். லிட் போட்டு ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. 10 minutes கழித்து நல்லா கொதிக்கும். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லம் என்ன பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோன்னா, அதை சொன்னால் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கே, ஒரு நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக வச்சு பாருங்கள், அந்த வெல்லம் ஆட் பண்ணுறதுனால ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் தேன் மாதிரி இருக்கணும் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். வெல்லமும் இந்த சின்ன வெங்காயமும் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு மீன் குழம்புக்கு. பாருங்கள், இப்போ எல்லா எண்ணெயும் நல்லா விட்டு மேலே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு, உப்பு, காரம், புளியெல்லாம் செக் பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குழம்புல. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஃபிஷ் வந்து உடஞ்சிரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 to 7 மினிட்ஸ், அதுக்கு மேலே தேவைப்படாது, அவ்வளோதான். 5 to 7 மினிட்ஸில் நீங்கள் குழம்பு இறக்கிடலாம். ஃபிஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப கலக்காதீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா ஃபிஷ் உடஞ்சிரும். அவ்வளோதான், ஒரே ஒரு இது அந்த குழம்புலாம் முங்குற மாதிரி கொஞ்சம் தள்ளிவிட்டு லிட் போட்டுருங்க. 5 to 7 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஃபிஷ் கிரேவி. பார்க்க இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக தான். என்கிட்ட கொத்தமல்லி நிறையா இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நார்மலாக இது ரைஸுக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஃபிஷ் கிரேவி நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபுட் குயின் 369க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.